நீங்கள் நிறைய கனவு காணுவீங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகளோட வாழ்வீங்க. ஆனால் என்னென்னா, அந்த கனவுகளுக்கான செயல்களில் ஈடுபடணும்னு வரும்போது நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய பேர் பல கனவுகளோடு இருக்காங்க. ஆனால் அவங்க செயலில் எதுவுமே ஈடுபடாமல் இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ரொம்ப பசுமையான, ரொம்ப உயரமான மரங்கள்லாம் நிறைஞ்சிருந்த ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் விவசாயத்தை பிரதான தொழிலாக மேற்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்தில் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞருக்கு மிகப்பெரிய கனவுகள்லாம் இருந்துச்சுங்க. அவருக்கு என்னென்னா, அவர்கிட்ட நிறைய வயல்கள்லாம் இருந்துச்சு. அவருக்கு இருந்த ஒரே கனவு என்னென்னா, ஒரு காலத்தில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விவசாயியாக மாறணும், நம்முடைய விவசாய முறைகளை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கனவு கண்டுக்கிட்டே இருப்பார். அவருடைய நண்பர்கள்கிட்ட எப்போவுமே அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு காலத்தில் நான் மிகப்பெரிய விவசாயியாக மாறுவேன், என்னை பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இளைஞர் ரொம்பவே சோம்பேறித்தனம் கொண்டவர். சூரியன் உதயமான உடனே எல்லா மக்களும் அவங்களுடைய வயல்களுக்கு வேலை செய்ய போயிடுவாங்க. ஆனால் இந்த இளைஞர் மட்டும் எப்போவுமே சோம்பேறித்தனமாக தூங்கிக்கிட்டே இருப்பார். இப்படி எல்லா மக்களும் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர் மட்டும் மரத்தடியில் படுத்துக்கிட்டு அவருடைய கனவுகளை மட்டும் கண்டுக்கிட்டே இருப்பார். யாராவது ஏன்பா எதுவும் வேலை செய்யலையே அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, அட நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறது தான். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இந்த இளைஞர் வெற்றி அடைகிற மாதிரி கனவு மட்டுமே கண்டுக்கிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் அதற்கான எந்த ஒரு முயற்சியிலுமே ஈடுபடாமல் இருந்தார். ஒரு நாள் சாயங்காலம் அந்த இளைஞரோட மாமா ஒருத்தர் அவர் சந்திக்கிறதுக்காக வர்றாரு. அந்த மனிதரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விவசாயி தான். அவர் வந்த உடனே இந்த இளைஞரோட அந்த வயல்வெளியில் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னப்பா, அவனுடைய வயல்வெளி உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு இடம், விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஏதுவான இடம், ஆனால் நீ அதை பயன்படுத்தாமல் இருக்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கிட்ட விசாரிக்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அது ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே எழுந்து வேலைகளை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஒரு சில வாரங்கள் கழித்து அந்த இளைஞருடைய மாமா மறுபடியும் வராரு. ஆனால் இப்போவுமே அந்த வயல்வெளிகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு சின்ன வேலை கூட ஆரம்பிக்கலை. உடனே அவங்க மாமாவுக்கு, என்னப்பா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே மறுபடியும் அந்த இளைஞர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் நாளையிலிருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பதிலை சொல்கிறாரு. இப்போ அவருடைய மாமா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து 2 விதைகளை எடுத்து இந்த இளைஞர் கையில் கொடுக்குறாரு. அந்த விதைகளை கொடுத்துட்டு அவருடைய மாமா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, இந்த விதைகள் சாதாரண விதைகள் கிடையாது, இது எல்லாமே மந்திர விதைகள். இதில் முதல் விதை இருக்குது பார்த்தியா, இது கனவுக்கான விதை. 2வது விதை இருக்குது பார்த்தியா, இது சோம்பேறித்தனமான விதை. இப்போ முதல் விதையை நீ விதைச்சி அதை நல்லபடியாக பராமரித்த அப்படின்னா அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று உருவாகும், அது மிகப்பெரிய விருட்சமாக உருவாகும். அந்த மரத்துலேருந்து உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஆனால் 2வது விதை இருக்குது பார்த்தியா, அது சோம்பேறித்தனமான விதை. அதை விதைச்ச அப்படின்னா உன்னுடைய நிலத்தில் தேவையில்லாத விதைகள் எல்லாமே படர ஆரம்பிச்சிடும், உன்னுடைய நிலமே வீணாக போயிடும். இப்போ நீ முடிவு பண்ணிக்க எந்த விதையை விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இளைஞர் அந்த 2 விதைகளுமே கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே அவங்க மாமா சொல்கிறாரு, சரிப்பா நீ முடிவு பண்ணிக்க எந்த விதையை விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ எப்பவும் போல் அந்த இளைஞர் அந்த 2 விதைகளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அவருக்கு தோன்றது, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் படுத்து தூங்கிடுறாரு. மறுபடியும் அடுத்த நாள் வருது, இப்பயும் எழுறாரு, சரி என்ன கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நாளைக்கு இந்த விதைகளை விதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாரு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த விதைகளை அவர் விதைக்கவே இல்லை. ஒரு சமயம் என்னாச்சுன்னா அவருக்கு, சரி இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இந்த 2 விதைகளையுமே நம்ம விதைச்சிருவோம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக அந்த 2 விதைகளையும் கொண்டு போயிட்டு அவருடைய நிலத்தில் புதைச்சி வச்சிடுறாரு. புதைச்சி வச்சுட்டு அப்படியே மறந்துடுறாரு. அடுத்த ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த இடத்த போய் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு.
என்னன்னா அவருடைய நிலம் முழுவதுமே ரொம்ப புதர் மாதிரி இருக்க செடியினால் ஃபுல்லாக மூடப்பட்டுருச்சு. அந்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு விதை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த விதை இப்போ தான் முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன செடி மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த சோம்பேறித்தனமான விதை மொத்த இடத்தையுமே ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ அந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கூட அவருக்கு தெரியல. இப்போ அவருடைய இடத்த நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய மாமா அங்கே வராரு. வந்தவர் இந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லி தானே கொடுத்தேன். இதில் ஒரு விதை கனவு விதை, இன்னொரு விதை சோம்பேறித்தனமான விதை. நீ இந்த சோம்பேறித்தனமான விதியை பயன்படுத்தின அப்படின்னா உன்னுடைய நிலம் முழுவதுமே நாசமாயிடுன்னு சொன்ன பார்த்தியா. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, 2 விதையும் ஒரே சமயத்தில் விதைச்சிருக்க. ஆனால் இதில் பாரு, இந்த கனவு விதையை நீ சரியாக பராமரிக்காதனால அந்த சோம்பேறித்தனமான விதை மொத்த இடத்தையுமே ஆக்கிரமிச்சிருச்சு. இது வெறும் விதைகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதில்லை, உன்னுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியது தான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த கனவு அப்படிங்கிறத நல்லபடியாக பராமரித்து ஒவ்வொரு நாளும் அதை கண்ணுங்கிறதும் பார்த்துக்கிட்டு தான் மட்டும்தான் அந்த கனவு அப்படிங்கிறது வெற்றி அடையும். ஆனால் அதுவே இந்த சோம்பேறித்தனம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. நீ எதுவுமே பண்ணலைன்னா கூட அந்த சோம்பேறித்தனம் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொஞ்ச காலத்தில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உன்னை ஸ்தம்பிக்க வச்சிடும். அதனால் இதுக்கப்புறம் பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. இப்போ அந்த இளைஞர் அவருடைய இடத்தை பார்த்து ரொம்ப கண்ணீர் மல்க மண்டிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு இரவு அவரால் தூங்கவே முடியல. இது வரைக்கும் அவர் வேஸ்ட் பண்ண எல்லா நேரத்தையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இவ்வளோ நாள் எவ்வளவோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் இதுக்கப்புறமும் அதே மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்துட்டார். வேக வேகமாக போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா செடிகளையும் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக ஒரு சில மாதங்கள் கஷ்டப்பட்டு எல்லா செடிகளையும் அப்புறப்படுத்திட்டாரு. இப்போ கடைசியாக அந்த கனவு செடி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அங்கே இருக்குது. இப்போ அந்த செடிக்கு வேலி அமைச்சு ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பாதுகாத்துக்கிட்டு வராரு. ஒரு சில வருடங்களில் அந்த கனவு விதை அப்படிங்கிறது நிறைய இடங்கள் அப்படியே பரவ ஆரம்பித்து ஒரு பெரிய தோட்டமாகவே உருவெடுத்துருச்சு. அப்போ அந்த தோட்டத்திலிருந்து அவருக்கு நிறைய பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கிது. கொஞ்ச காலத்திலேயே இந்த மாதிரி சோம்பேறியாக இருந்த ஒரு மனிதர் இப்போது நல்லபடியாக விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இவரை பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கதையில் வந்த இளைஞர் போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று அவருடைய கனவு, இன்னொன்று அவங்களுடைய சோம்பேறித்தனம். நீங்கள் அந்த கனவுக்கு தினம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பராமரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கனவு நனவாகும். ஆனால் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மொத்த வாழ்க்கையுமே ஆக்கிரமிச்சிடும். இதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே அவங்க நினச்ச அந்த கனவை நனவாக்கலாம். இது கரேஜ் டாக் மோட்டிவேஷன் கதைகள்.